கர்த்தருக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆத்தும தரிசன ஊழியங்களுக்காக ஜோமணி கொள்ளுங்கள். ஆண்டவர் கிருபையாக நடத்தி வருகிறார். இந்த லெந்து கால செய்தியாக 1 யோவான் 4:18 இப்படி சொல்லுகிறது: அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. அன்பில் பூரணப்படுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் பூரணப்பட வேண்டிய அல்லது வளர வேண்டிய பெருக வேண்டிய காரியம் நிறைய இருக்குங்க. நிறைய பேர் இதை கவனிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால் கவனிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவேளை உலக மனுஷன் சொல்றான், அனுதினமும் மனிதன் கல்லறை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார். நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி நம்முடைய குடியிருப்பு பரலோகம். அப்போ நம்ம எங்கே பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம்னா பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நித்திய வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டு நமக்கு ஒரு நிலையான வீடு, நிலையான வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை எங்கே இருக்கு? இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ அருமையான ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தரும். ஐயா, எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி அமைய போகிறது, ஊழியத்தில் இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, என்ன பண்ண போற, இப்படியெல்லாம் நம்ம பயப்படும். அப்படி ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையில ரொம்ப பயந்து ராத்திரியெல்லாம் தூக்கமே வரலை. அவர் ஜோமனார், போராடி ஜோம, ஆண்டவரே நாளைக்கு இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ள போறேன்னு தெரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி, இந்த பிரச்சனையை சாத்தான் கொண்டு வந்துட்டான், அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவரை ஊக்கமா ஜோம் பண்ணும்போது அங்க ஒரு குரல் கேட்குது, போய் படுன்னு சொல்றாரு. போய் படுன்னு ஒரு சத்தம் கேட்கு. ஆஹா, பிசாசு நம்ம சோதிக்கிறான், நம்ம இந்த நேரத்தில் விழிப்பா இருக்கணும், ஜோம் பண்ணணும், பிசாசு நம்ம வஞ்சிக்க பார்க்கறான்னு சொல்லி அவர் மறுபடியும் ஊக்கமா ஜோம் பண்ண ஆரம்பித்தார். 2வது முறையாக ஒரு அதே குரல் கேட்டது, போய் படுன்னு சொல்லி. அப்பவும் அவர் நினைச்சாரு, இது தேவன் பேசுறாருன்னு அவர் நினைக்கல, இது சாத்தான் நம்ம சோதிச்சு பார்க்கறான்னு. மறுபடியும் அவர் ஊக்கமாக போராடி ஜோம 3ஆம் முறை கர்த்தர் பேசுனா போய் படுன்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு, ஆண்டவர் இந்த காரியத்தில் போய் படு, நீ கலங்காத, நீ பயப்படாத, நீ என் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மையானா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடக்குன்னு சொன்ன அந்த வசனத்தை விசுவாசித்து இரவு போய் படுத்தார். என்ன ஆச்சரியம் பாருங்க, நல்லா படுத்தோடு நல்லா தூங்கினார். நல்லா தூங்கிட்டு காலையில் எழும்பினா அவருடைய பிரச்சனையெல்லாம் தலைகீழாய் மாறி போனது. அல்லேலூயா! அந்த பிரச்சனையே காணலைங்க. உங்க வாழ்க்கையிலும் பயமுறுத்துகிற காரியம் இருக்கிறதா? ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்புல பூரணப்படுங்க. உலக அன்பு நமக்கு வேண்டாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை இன்னைக்கு மனுஷன் சிநேகித்து தேவனுக்கு பகைஞரா மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. அதாங்க பயங்கரமான ஒரு வேதனையான காரியம். நம்ம கர்த்தரை மாத்திரம், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம், அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக அவருடைய கல்வாரி அன்புக்குள்ளே கடந்து வந்தால் கட்டாயம் சொல்றோம், உங்க வாழ்க்கையில எந்த பயத்துக்கும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பா. ஜெபம் பண்ணுமா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு இருக்கிற எல்லா பயத்தை புறம்பே தள்ளும், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரை புறக்கணித்து போடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.